மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னை குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பூண்டி ஏரி, சோழவரம் ஏரி, ரெட்டில்ஸ் ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி ஆகிய அனைத்து ஏரிகளுடைய நீர்மட்டம் படு பாதாளத்திற்கு போயிருக்கிறது. 12/2/2019 நிலவரப்படி 885 மில்லியன் கன அடி நீர் இருப்பு மட்டுமே இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் 976 மில்லியன் கன அடி நீர் இருப்பு கடந்த வருடம் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 33 மாவட்டங்களில் குறைந்தது 20 மாவட்டங்களில் நிலத்தடி நீர் படு மோசமாக குறைந்து விட்டதாக ஆய்வு அறிக்கைகள் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகர மக்களுக்கு கிடைக்க வேண்டிய மழை அளவு 55% குறைந்து விட்டிருக்கிற காரணத்தால் குடிநீருக்கு பெரும் அவதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் தடையின்றி தண்ணீர் வழங்க வேண்டும் என்பதற்காக 157 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2016-17, 2017-18, 2018-19 இந்த ஆண்டுகளுடைய நிதிநிலை அறிக்கைகளில் மட்டும் ஏறக்குறைய 15,000 கோடி ரூபாய்க்கு குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றப் போவதாக நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சியில் ஏற்கனவே கடந்த 5 கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. நிதிநிலை அறிக்கையிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 110 விதி என்ற அந்த விதியை பயன்படுத்தும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 16/4/2013 அன்று 110 விதியின் கீழ் 150 மில்லியன் லிட்டர் நெம்மேலி கடல்நீர் குடிநீராக்கக்கூடிய திட்டம். அதே போல அதே 110 அறிவிப்பில் சென்னை அருகில் பேரூரில் 400 மில்லியன் லிட்டர் 10/4/2013 தேதியிட்ட 110 அறிவிப்பில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குதிரைமொழியில் 60 மில்லியன் லிட்டர் கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம். தூத்துக்குடி மாவட்டம் ஆடந்தலையில் 60 மில்லியன் லிட்டர் கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம். 9/8/2017 அன்று விழுப்புரத்தில் நடைபெற்ற டாக்டர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நகராட்சிகள், பேரூராட்சிகள் மற்றும் வழியோர ஊரக குடியிருப்புகளுக்கு நாளொன்றுக்கு 100 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட கடல்நீரை நன்னீராக்கக்கூடிய திட்டம். ஆக இப்படி பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அறிவிக்கப்பட்ட அந்த 5 திட்டங்களுடைய மதிப்பு மட்டும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 9,692 கோடி ரூபாய். ஆக உங்களுடைய ஆட்சியில் மொத்தமாக அறிவிக்கப்பட்ட 25,000 கோடி ரூபாய் குடிநீர் திட்டங்களுடைய நிலை என்ன என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது குறித்து இந்த அரசு உடனடியாக இது சம்பந்தமாக ஒரு வெள்ளை அறிக்கை இந்த மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்களுக்கு ஏற்பட போகக்கூடிய அவதியை புரிந்து கொண்டு அந்த அறிவித்த திட்டங்களை எல்லாம் உடனடியாக செயல்படுத்துகிற முயற்சியில் இந்த அரசு ஈடுபட வேண்டும் என்று இந்த அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அமைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு பெய்திருக்கக்கூடிய மழையின் அளவு ஏறத்தாழ 60% குறைவாக மழை பெய்திருக்கிறது. சென்னையிலே இப்பொழுதே தண்ணீர் கிடைப்பதிலே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. நிலத்தடி நீர் மட்டம் கீழே சென்றிருக்கிறது. அதனால் குடிதண்ணீர் பிரச்சனைக்கு நீங்கள் முழு முன்னுரிமை கொடுத்து இன்றைக்கு தமிழகத்திலே வரக்கூடிய வறட்சியை தாக்குப்பிடிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மாண்புமிகு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்களும் குடிநீர் பிரச்சனை பற்றி குறிப்பிட்டார்கள்.
மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடர்பாடுகளிலே குறிப்பாக 142 வருடங்கள் இல்லாத வறட்சி வந்த போதும் கூட நாம் அதை சமாளித்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட சென்னையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு பருவமழை பெய்யவில்லை என்பது உண்மை. அதே போல் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் 142 வருடங்கள் இல்லாத வறட்சியை சமாளித்தோம். அந்த அளவுக்கு இல்லை. மற்ற மாவட்டங்களெல்லாம் ஓரளவுக்கு மழை பெய்திருக்கிறது. ஒரு சில மாவட்டங்களில் கொஞ்சம் குறைவாக பெய்திருக்கிறது. அதுக்கும் தேவையான திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி ஒவ்வொரு மாவட்டத்துகளுக்கும் தனியாக மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமனம் செய்து குடிநீர் பிரச்சனை வராமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவரான எழுப்பிய காரணத்தினால் விளக்கமாக கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய பொற்கால ஆட்சியிலே 2011 முதல் 2016 வரையிலான 5 ஆண்டுகளில் குடிநீர் திட்டப் பணிகளுக்கான அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2006 2011 இருக்கக்கூடிய அவருடைய திமுக ஆட்சியிலும் கூட 7,250 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் அம்மாவுடைய ஆட்சியில் 21,958 கோடி 21 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து வரலாற்று சாதனை படைக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பொறுப்பேற்ற பின்னால் அதுக்கு பின்னாலும் 2016-17 ஆண்டிலும் அதைத் தொடர்ந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று கடந்த ஜனவரி மாதம் 2019 வரை குடிநீர் திட்ட பணிகளுக்காக 14,219 கோடி 59 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதன் மூலம் 1,23,000 பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் குடிநீர் திட்ட பணிகளுக்காக தந்த முக்கியத்துவத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தொடர்ந்து செயல்படுத்துகிறார்கள். 2016-17 ஆண்டு முதல் ஜனவரி 2019 வரையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு பெருநகர சென்னை மாநகராட்சியிலே 2,464 கோடி 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் 4,092 குடிநீர் பணிகளும் பிற மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் 4,450 கோடி 37 லட்சம் ரூபாய் மதிப்பில் 6,834 குடிநீர் பணிகளும் பேரூராட்சிகளிலே 77 கோடி 23 லட்சம் ரூபாய் மதிப்பில் 3,561 குடிநீர் பணிகளும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 5,339 கோடி 23 லட்சம் ரூபாய் மதிப்பில் 267 குடிநீர் பணிகளும் ஊரகப் பகுதிகளில் 1,928 கோடி 96 லட்சம் ரூபாயில் 1,08,171 குடிநீர் பணிகளும் நிதி ஒதுக்கீடு செய்து செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மே மற்றும் ஜூன் 2019 மாதங்களில் குடிநீர் தட்டுப்பாட்டினை போக்க மோட்டார் திறனை அதிகரித்தல், ஆழ்துளை குழாய் கிணறுகளை சுத்தப்படுத்துதல் மற்றும் ஆழப்படுத்துதல், புதிய ஆழ்துளை குழாய் கிணறுகள் அமைத்தல், லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குதல் உள்ளிட்ட 39,257 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 1,015.34 கோடியில் செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் சென்னை குடிநீர் வாரியத்துக்கு 280.38 கோடி ரூபாய், நகராட்சி நிர்வாகத்துக்கு 103.79 கோடி ரூபாய், பேரூராட்சி துறைக்கு 118.36 கோடி ரூபாய், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 448.92 கோடி ரூபாய், தமிழ்நாடு குடிநீர் வாரியத்துக்கு 63.89 கோடி ரூபாய், மொத்தம் 1,015.34 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2019ஆம் ஆண்டு கோடைகால குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்க மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் முதற்கட்டமாக 31/1/2019 அன்று சென்னை குடிநீர் வாரியத்துக்கு 122 கோடியும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு 36 கோடியும் ஆக மொத்தம் 158 கோடி நிதியினை ஒதுக்கி வறட்சி நிவாரண பணிகளை உத்தரவிட்டார்கள். மொத்தமாக 105 கோடி. அது முதற்கட்டமாக அந்த பண்ணியிருக்கு. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பல்வேறு கேள்விகள் எழுப்பினார்கள். இதுலையும் கூட பார்த்தீங்கன்னா கடந்த முறை உங்களது ஆட்சி காலத்தில் 8 குடிநீர் திட்டங்களை அறிவித்தீர்கள். அந்த 8 குடிநீர் திட்டம் கூட மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான் நிதி ஒதுக்கீடு செய்து விருதுநகர், சேலம், வேலூர், மதுரை, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு 74,82,000 மக்கள் பயன்பெறும் வகையில் 6 கூட்டு குடிநீர் திட்டங்களை 2,936 கோடியே 91 லட்சம் ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்தார்கள். மீதமுள்ள 2 கூட்டு குடிநீர் திட்டங்களும் தற்போது முடிக்கப்பட்டு சோதனை ஓட்டத்தில் உள்ளது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவின் பொற்கால ஆட்சியிலே மத்திய மாநில அரசு நிதியுதவியின் கீழ் செயல்படுத்தப்படும் அம்ரூத் திட்டத்தின் கீழ் ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர், தஞ்சாவூர், வேலூர் ஆகிய 6 மாநகராட்சிகளும், கும்பகோணம், ஆம்பூர், ஒசூர், ராஜபாளையம் மற்றும் நாகர்கோவில் ஆகிய 5 நகராட்சிகளும் 60,46,000 மக்கள் பயன்பெறும் வகையில் 5,506 கோடியே
65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 14 குடிநீர் திட்டப் பணிகள் செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அவற்றில் 12 திட்டப் பணிகள் செயலாக்கத்தில் உள்ளன. மீதமுள்ள 2 பணிகள் விரைவில் செயலாக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அம்ரூத், அதே போல் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு பணிகள் எடுத்தாங்க கூட நம்மளும் அது வந்து மாண்பு முதலமைச்சர் உத்தரவுக்கு இணங்க மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது 2015 அம்ரூத் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 5 வருஷம் 2020 முடிக்கணும். அதில் வந்து தொடர்ந்து நம்ம குடிநீர் திட்டத்துக்கு தான் அதிகமாக நம்ம பணியில் எடுத்திருக்கிறோம். இது கூட குறிப்பாக உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளப்போனா கோவை மாவட்டத்துக்கு கூட இன்றைக்கு 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம் இதை அமல்படுத்தி டன்று போயிட்டோம். அது வரும்பொழுது 50 ஆண்டு காலத்துக்கு குடிநீர் பிரச்சனையே இருக்குது. அதே போல் மதுரையில் கிட்டத்தட்ட 14 திட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துருக்கோம். மதுரைக்கு வந்து நிரந்தரமாக குடிநீர் பிரச்சனை அதே போல் 50-60 ஆண்டு காலத்துக்கு இல்லாத அளவுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், கூட்டுறவுத்துறை அமைச்சர், அதாவது வருவாய்த்துறை அமைச்சர், அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டிருக்க மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள்